அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு காணொளியில் சந்திப்பதன் மகிழ்ச்சி. தினமும் ஒவ்வொரு தலைப்பு என்ற ரீதியில் இன்றைய தினமும் ஒரு புது வகையான தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். அந்த வகையில் ஒரு புதிய தொழில்நுட்பம் சம்பந்தமான தகவலோடு இன்றைய தினம் கதைக்கலாம் என்று இருக்கிறேன். அந்த வகையிலே ஒரு சிலர் அறிந்திருப்பார்கள் இந்த தொழில்நுட்பம் சம்பந்தமாக, சிலர் கேள்விப்பட்டிருக்கவே வாய்ப்பில்லை இந்த தொழில்நுட்பத்தை. தற்பொழுது உலகை பெரும் வகையில் ஆட்டி படைத்து கொண்டிருக்கும் ஒரு தொழில்நுட்பம் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் ஏஐ தொழில்நுட்பம் சம்பந்தமாக இன்று சில விடயங்களை கதைக்கலாம் என்று இருக்கிறேன். ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற தொழில்நுட்பம், அதனை தமிழில் சொல்வார்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் என்று சொல்லி. உண்மையிலே இந்த தொழில்நுட்பம் மனிதன் மூளைக்கு சவால் விடும் ஒரு தொழில்நுட்பமாகத்தான் காணப்படுகின்றது. இந்த ஏஐ தொழில்நுட்பம் ஆரம்பிக்கப்பட்டது மிக பழமையாகத்தான் இருக்கின்றது. ஆனால் அது நடைமுறைக்கு வந்தது என்னவோ ஒரு தசாப்தத்துக்கு உட்பட்ட காலத்தில் தான் இருக்கிறது. நான் நினைக்கிறேன் 1951க்கும் 1956க்கும் இடைப்பட்ட காலத்தில் அந்த ஏஐ தொழில்நுட்பம் என்பது அமெரிக்காவில் ஒரு விஞ்ஞானியினால் தான் அது உருவாக்கப்பட்டது. ஆனால் இந்த ஏஐ தொழில்நுட்பம் ஒரு ஒரு ஓப்பன் சோர்ஸாக வெளியிலே மக்கள் பயன்பாட்டுக்கு வந்தது ஏறத்தாழ இன்றைக்கு 10 வருடங்களுக்கு உட்பட 2015க்கு பிற்பட்ட காலப்பகுதியில் தான் அது மக்களின் பயன்பாட்டுக்கு வந்தது. அது என்ன ஏஐ தொழில்நுட்பம்? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவுன்னு சொன்னால் மனித மூளைக்கு சமாந்தரமாக ஈடாக செயற்கை மூளையை மனிதனே உருவாக்கி மனித மூளைக்கு சவால் விடும் வகையில் இன்று கணனிகள் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு தொழில்நுட்பம் தான் இந்த ஏஐ தொழில்நுட்பம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் மனிதனால் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளும் என்று சொன்னால் பிறப்பு இறப்பு என்பதற்கு அப்பால் ஏறத்தாழ ஒரு மனிதனால் என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வகையான சகல விடயங்களும் இந்த ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக இன்று இடம்பெறுவதை காணலாம். ஆனால் இன்று பலருக்கு இந்த ஏஐ தொழில்நுட்பம் என்றவுடன் தெரிவது நாங்கள் ஒரு கேள்வி கேட்டால் ஒரு கம்ப்யூட்டர் ஒரு விடை சொல்லும். உதாரணத்துக்கு கூகுள் அசிஸ்டன்ட், ChatGPT, இவ்வகையான சில விடயங்களைத்தான் பலர் அறிவார்கள். ஆனால் இது ஏஐ தொழில்நுட்பத்தின் ஒரு பகுதி, ஒரு அங்கம் என்று தான் சொல்ல வேண்டும். ஏஐ தொழில்நுட்பம் என்றது பிறந்த ஒரு விடயம். இந்த ஏஐ தொழில்நுட்பம் குறிப்பாக மருத்துவத்துறை, தொழில்நுட்பத்தின் அனைத்து துறைகளும், இதை விட நவீன கண்டுபிடிப்புகள் போன்றவற்றுக்கு இந்த ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகின்றது. இந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் அண்மை காலமாக ஒரு பெரிய ஒரு புரட்சி ஒன்று ஏற்பட்டிருப்பது எவ்வளோ பேர் அறிந்திருப்பீர்களோ தெரியல. இந்த ஏஐ தொழில்நுட்பத்தின் அந்த செயலிகள் ChatGPT என்ற விஷயம் பல மக்கள் அறிந்திருந்தபடியும் அது ஒரு ஓப்பன் சோர்ஸாக சகல மொபைல் தொலைபேசிகளிலும் நாங்கள் ப்ளே ஸ்டோரிலோ அல்லது ஐஃபோன்களின் ஆப்பிள் ஸ்டோரிலோ நாங்கள் அதை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ChatGPT என்று சொல்கிறது நாங்கள் என்ன வகையான கேள்விகளையும் நாங்கள் எழுத்து மூலமோ அல்லது உரையாடல் மூலமோ கேட்கும் பொழுது அதற்குரிய விடை என்று சொன்னால் அது சுருக்கமான விடை ஒன்றில்லை, மிகவும் தெளிவான விடையை தரக்கூடியதாக இவ்வளவு காலம் இருந்தது. அந்த ChatGPTக்கு போட்டியாக, ChatGPT என்று சொல்வது அமெரிக்காவின் ஒரு விஞ்ஞானியால் உருவாக்கப்பட்டது அந்த ChatGPT. இதற்கு போட்டியாக இதற்கு முதல் ஒரு விடயத்தை நாங்கள் வழங்க வேண்டும். இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை உருவாக்குவது என்பது மிகவும் ஒரு இலேசான விடயம் அல்ல, மிகுந்த பணச்செலவுடன் உருவாக்கப்படுகின்ற ஒரு விஷயம்தான் இந்த ஏஐ தொழில்நுட்பம். அதற்கு பல பில்லியன்கள் செலவாகும் என்ற ஒரு நிலைமையில் இருந்தது. இதனால் இந்த ChatGPTயை உருவாக்குவதற்கெல்லாம் அமெரிக்கா நிறைய பணம் செலவழித்திருக்கிறது. ஆனால் எல்லோருக்கும் தெரியும், நிறைய பணம் செலவழித்து உருவாக்கும் தொழில்நுட்பங்களை மிக ஈஸியாக, மிக சுலபமாக சீனா தயாரித்து வெளியிடுவதில் எப்பொழுதும் சீனாவுக்கு நிகர் சீனா தான். அந்த வகையில் அண்மை காலத்தில் நான் நினைக்கிறேன் ஒரு வாரம் 10 நாளுக்கு உட்பட்ட காலத்தில் ChatGPTக்கு போட்டியாக சீன நிறுவனம் ஒன்று நாள் டீப்சீக் என்ற ஒரு தொழில்நுட்பம், அதாவது ஏஐ தொழில்நுட்பத்துடன் உருவான ஒரு செயலி ஒன்று வெளியிடப்பட்டது. அதுவும் ஒரு ஓப்பன் சோர்ஸாகத்தான் வெளியிடப்பட்டது.
உண்மையிலே அந்த டீப் சீக்ன்றது வெளியிடப்பட்டு 2 நாட்களுக்குள் ஏறத்தாழ 48 மணி நேரத்திற்குள் அமெரிக்காவின் பங்கு சந்தைகளையே தளரக்கூடிய ஒரு நிலைமையில் அந்த ஏஐ தொழில்நுட்பம் அந்த டீப் சீக் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கியிருந்தது. அதில் என்னவென்று சொன்னால் நானும் அந்த டீப் சீக்கை வந்து உடனடியாக ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி அதன் உண்மைத்தன்மைகளை அறிவதற்காக நான் அதை நிறுவியிருந்தேன். உண்மையிலேயே மிகவும் அளவாக நான் அதனை இப்போ ஆங்கிலத்தில் பல கேள்விகள் கேட்டதற்கு அப்பால் என்னோடு உங்களால் தமிழில் உரையாட முடியுமா என்று தெளிவாக தமிழில் கேட்டேன். அது மிக தெளிவாக சுத்த தமிழில் மிகமாக அது உரையாடியது. அப்பொழுது நான் அதற்கு கேட்டேன், எனக்கு மழை சம்பந்தமாக ஒரு கவிதை கூற முடியுமா என்று. உண்மையிலேயே கவிஞர்களால் கூட வடிக்க முடியாத ஒரு கவிதையை, அதுவும் ஒரு சில வரிகளில் இல்லை, நீண்ட வரிகளுடைய ஒரு கவிதையை மழை சம்பந்தமாக தெளிவாக தூய தமிழில் அந்த டீப் சீக் என்ற செயலி அதனை தந்தது. இவ்வாறாக அந்த ChatGPTக்கு போட்டியாக டீப் சீக் என்றது சைனாவால் கொண்டு வரப்பட்டதனால் அமெரிக்காவின் பங்கு சந்தை பெரிய ஒரு மாற்றத்தை ஏறத்தாழ அன்றைய ஒரு நாளிலேயே 17.8% வீழ்ச்சியை குறிப்பிட்ட பங்கு சந்தையில் ஏற்பட்டதாக தகவல்கள் மூலம் அறிய கிடைத்தது. வந்து இதனை வெளியிட்ட இன்று ஒரு வார காலத்தினுள் நேற்று அல்லது நேற்று முன்தினம் தொடக்கம் அமெரிக்கா வந்து அங்குள்ள பயனாளர்களிடம் அந்த டீப் சீயை டவுன்லோட் பண்ணுவதற்கு வந்து தடையை விதித்துள்ளது. ஏனென்று சொன்னால் அமெரிக்காவில் பல பில்லியன் கணக்கான பதிவிறக்கங்கள் டீப் சீக்கு கிடைத்திருப்பதால் அந்த ChatGPTயை அது பின்னுக்கு தள்ளிவிடும் என்ற ஒரு ரீதியில் வந்து அது தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் இதற்கு போட்டியாகவும் அதனோடு ஒத்த வகையிலும் செலவு குறைந்த ரீதியில் ChatGPTயை எவ்வாறு முன்னேற்றமடைய செய்ய முடியும் என்பது சம்பந்தமாகவும் அமெரிக்கா ஆராய்ந்து வருகிறது. இப்பொழுது நான் கதைப்பது வந்து ஏஐ தொழில்நுட்பத்தின் ஒரு பகுதியான செயலி சம்பந்தமாக மட்டும்தான். ஏஐ தொழில்நுட்பம் என்றது மிகப்பெரிய விடயம். இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை வந்து நாங்கள் முதல் ஏறத்தாழ ஒரு 5 வருடங்களுக்கு முன்னமே இலங்கையில் அறிந்திருந்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த இன்னும் ஒரு டெக்னாலஜி இருக்குது வந்து பிளாக் செயின் டெக்னாலஜின்னு சொல்லி. அந்த பிளாக் செயின் டெக்னாலஜியில் வந்து பிளாக் செயின்ன்றது கூடுதலாக வந்து வங்கி சம்பந்தமான தொடர் ஒரு தொழிற்பாடாகத்தான் பிளாக் செயின் டெக்னாலஜி இருக்கிறது. இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியில் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கனெக்ட் பண்ணி தொழில்நுட்பம் உருவாக்கப்பட்டது வந்து ஏறத்தாழ 5 வருடங்களுக்கு முன்னர். அது எங்கு உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னால், பலரும் அறிந்திருக்காத ஒரு சிலர் அறிந்திருந்த இந்த கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்கில் வந்து அந்த ஏஐ தொழில்நுட்பமும் பிளாக் செயின் தொழில்நுட்பமும் ஏறத்தாழ 2000ஆம் ஆண்டு பகுதியில் இந்த கொரோனா கால பகுதியிலேயே நாங்கள் அறிந்த விடயம். ஆனால் இன்று தான் அந்த ஏஐ தொழில்நுட்பம் என்றது ஓரளவு சாதாரண மனிதர்களுக்குள்ளும் வந்திருக்கின்ற ஒரு நிலைமையை நாங்கள் அறியலாம். வந்து நான் நினைக்கிறேன் இப்பொழுது பல்கலைக்கழகங்களில் கூட ஏஐ தொழில்நுட்பம் வந்து ஒரு பாடமாக போட்டப்படுகின்ற நிலைமை தான் காணப்படுகின்றது. ஏன்னு சொன்னால் வருங்காலம் வந்து இந்த ஏஐ தொழில்நுட்பத்தோடு பின்னி பிணைத்ததாகத்தான் இருக்கப் போகின்றது. ஆனால் இந்த ஏஐ தொழில்நுட்பம் வந்து உண்மையிலே உருவாக்கப்பட்டது, நான் ஏற்கனவே பல காணொளிகளில் சொல்லும்படியும் இதுதான், எந்த ஒரு தொழில்நுட்பமும் மனிதனது வேலைகளை சுலபமாக்குவதற்கு தான் உருவாக்கப்பட்டாலும் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தின் ஊடாகவும் சில நன்மைகள் தீமைகள் என்பன இருக்கத்தான் செய்கின்றன. அந்த வகையில் வந்து இந்த ஏஐ தொழில்நுட்பம் என்று சொல்வது வந்து பல நீண்ட காலம் செய்யப்பட வேண்டிய வேலைகளை, பல சிக்கல்களாக உருவாக்கப்பட வேலைகளை இலகுவாக்கி தரும். அது ஒரு சுலபமான வழி. மேலும் ஓப்பன் சோர்ஸாக அது வெளியிலே அனைத்து மக்களும் பாவிப்பதற்கு விடப்பட்டிருப்பதால் செலவு குறைந்த வகையில் அனைவரும் அதனை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையும் காணப்படுகின்றது. ஆனால் இன்னொரு வகையில் பார்த்தால் அது ஒரு பாதகத்துக்கு வழிவகுக்கும் என்று சொன்னால், மனிதனின் சிந்திக்கும் திறமை ஏற்கனவே குறைந்து கொண்டு போய்விட்டது. மனிதனின் சிந்திக்கும் திறமை என்பது குறைந்து கொண்டு போகும். ஏற்கனவே இந்த கணனி கால்குலேட்டர்ஸ் வந்த பிறகு மனிதனின் கணிதத்திறன் என்பதே குறைந்து விட்டது என்பது ஒரு பெரிய ஒரு குறைபாடாக இருக்கிறது. அந்த ரீதியில் இப்பொழுது ஏஐ தொழில்நுட்பம் வந்த பிற்பாடு கூட மனிதனின் சிந்திக்கும் திறன், மனிதனின் கணிக்கும் திறன் என்பன ஒரு கேள்விக்குறியான விடயமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் அவ்வாறு என்னதான் பாதகமாக வந்தாலும் புதிய தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் இடம்பெற்று கொண்டு தான் இருக்கின்றன. அந்த வகையில் வந்து இந்த ஏஐ தொழில்நுட்பம் வந்து எதிர்காலத்தில் வந்து உண்மையிலேயே மனிதனின் வாழ்க்கையில் வந்து
ஒரு முக்கிய விடயமாக பிரிக்கப்படப்பட முடியாத ஒரு விடயமாக வந்து அதுவும் சாதாரணமாக மொபைல் தொலைபேசிகளின் ஊடாகவே இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்களை அறியக்கூடியதாக இருக்கும். இன்று நான் இந்த வழங்கிய இந்த காணொளியானது ஒரு அடிப்படையில் அப்படி என்றால் என்ன ஒரு தொழில்நுட்பம் என்ற ரீதியில் மட்டும்தான் நான் இதனை வழங்கியிருந்தேன். நான் ஒவ்வொரு காணொளியையும் மேலோட்டமாக வழங்கி அது சம்பந்தமாக ஆழமாகவும் வழங்குவதாகத்தான் நான் எண்ணியுள்ளேன். அந்த வகையில் ஏஐ தொழில்நுட்பம் என்றால் என்ன, அது எங்கு இருக்கிறன்ற ஒரு அடிப்படை விளக்கம் என்று உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த வகையில் இந்த ஏஐ செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை மேலோட்டமாக வேணும் நாங்கள் அனைவரும் கற்க வேண்டிய ஒரு தேவைப்பாட்டில் தான் இருக்கின்றோம். நீங்கள் சாதாரணமாக போய் ஒரு கூகுள்லேயோ அல்ல வேறு ஒரு யூடியூப்லேயோ வாட் இஸ் ஏஐ டெக்னாலஜின்னு அடித்து பார்த்தாலே அதுக்குரிய விளக்கம் வரும். எனவே இந்த ஏஐ தொழில்நுட்பத்துடனான எதிர்காலத்திற்கு நாங்கள் அனைவரும் தயாராகும் என்று கூறி இன்றைய இந்த காணொளியானது நிறைவுக்கு வருகிறது. ஈஷா டாக் என்ற எனது யூடியூப் சேனலில் நீங்கள் அனைத்து காணொளிகளையும் எனது காணொளிகளையும் பார்வையிட முடியும். விடைபெறுவது உங்கள் வர்ணம் வாஹீசன்.